நம்மளோட பக்தி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆசை இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்காது. ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குது? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. சர்ச்சுக்கு நான் கரெக்டாக போகணும் ஆசை, நல்லா ஜெபிக்கணும் ஆசை, வேதத்தை வாசிக்கணும் ஆசை, ஊழியம் செய்யணும் ஆசை, நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் வாழணும் ஆசை, நான் சுவிசேஷம் சொல்லணும் ஆசை, நான் அநேகரை ரட்சிக்கணும், ரட்சிப்புகளை நடத்தணும் ஆசை, நான் முன்மாதிரியாக இருக்கணும் ஆசை, சாட்சியாக இருக்கணும் ஆசை, வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையாக இருக்கணும் ஆசை, நான் ஆசீர்வாதம் இருக்கணும் ஆசை, உயர்வாக இருக்கணும் ஆசை, என் பிள்ளைக்கு இப்படி இருக்கணும் ஆசை, என் குடும்பம் இப்படி இருக்கணும் ஆசை. ஆசை இருந்த போதுமா? ஆசை இருந்த போதுமா? அர்ப்பணிப்பு வேணும். ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஸோ இது இஸ் a very challenging one. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நாம சாதாரண நாட்கள் கிடையாது. நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், நான் வேலை செய்யற கம்பெனிக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், நான் படிக்கிற ஸ்கூலுக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், நான் படிக்கிற காலேஜுக்கு ஆசீர்வாதமான பாத்திரம். இதை நான் நம்பணும். ஃபர்ஸ்ட் நான் யார் தெரியுமா? நான் சரியில்லாததை சரி செய்யற பவர் என்கிட்ட இருக்குது. அதான் இயேசு. அதுதான் இயேசு. சரியில்லாததை சரி செய்கிற பவர். ஹேவ் தட் பவர். நான் அந்த பவர் எதுக்கு யூஸ் பண்றேன்? நான் யூஸ் பண்றதே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட். அதான் உண்மை. பத்தாததுக்கு எல்லாத்தையுமே சரியில்லை 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 சரியில்லை. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? கணவர் மனைவிக்கு கீழ்ப்படுறதுக்கு ஈகோ தடுக்குதா? கீழ் தட் ஈகோ. மனத்தாழ்மை. லவ் யுவர் வைஃப் ஹார்ட்ஃபுல்லி, லவ் யுவர் ஹஸ்பண்ட் ஹார்ட்ஃபுல்லி. எல்லா விதத்திலையும். அதே போல உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய மாமனார் மாமியார், உன்னுடைய பிள்ளைகள் இதுக்கு வரணும். நாம அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் உயர்வடி ஆசைப்படுறீங்க? நான் என்ன பண்ணக்கூடாது? என் கணவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு மனைவியோ, மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு கணவரோ, பிள்ளைகளுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தாய் தகப்பனோ, மாமனார் மாமியார் சரியில்லைன்னு சொல்லிட்டு மருமகனோ சொல்லக்கூடாது. நாம எல்லாம் தேவனுடைய ஜனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன பண்றாரு? சமாதானம், பலன், ஆசீர்வாதம். இல்ல ஆசீர்வாதம்னு பாத்திரம் நான் எப்போ அறிகிறேனோ அப்பதான் நான் நிறைவை பார்க்க முடியும், உயர்வை பார்க்க முடியும், கனத்தை பார்க்க முடியும், மகிமையை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், பலனை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும், சந்தோஷத்தை பார்க்க முடியும். இதை அறியறதுக்கே பெரிய பிரச்சனை இல்லை. இதை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செம பர்ஃபெக்ட்டா இருப்போம். அப்படி நான் இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? எனக்கு விரோதமாய் பேசுறவன் யார்? அப்படி இருந்தா கூட உனக்கு ஆசீர்வாதம் மாத்துவார் ஆண்டவர்.